வணக்கம். வணக்கம். தேர்தல் முடிவுகள்லாம் வந்து 3வது முறையாக மோடி ஆட்சிக்கு அமரப்போகிறாரு. என்ன அப்படி தனியாக போய் உட்காராமல் துணையோடு போய் உட்கார்றாரு. அப்படி துணையாக உட்கார்றதில் ஒரு முக்கிய துணையாக இருக்கிறது நிதிஷ்குமார். அவருடைய கட்சி அல்லது பீகாரில் அந்த மக்களுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான கோரிக்கை வந்து இந்த இராணுவத்தில் இளைஞர்கள் சேர்க்கும்போது மோடி கொண்டு வந்த அந்த அக்னிபத்துங்கிற ஒரு திட்டம். அப்போ பெரிய கலவரம், ரயில் எரிப்பு இதெல்லாம் மிக பயங்கரமாக நடந்தது. இந்த தேர்தலில் காங்கிரஸ் கூட அந்த திட்டத்தை நாங்கள் வந்து இது பண்ணுன்னு சொன்னாங்க. அந்த கோரிக்கையே நிதிஷ் கட்சி மோடியிடம் வலியுறுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் வந்து முன்னாள் விமானப்படை ஊழியர், இராணுவம் பற்றிய ஆழமான சில விஷயங்களுக்கு நல்லா தெரியும். இந்த இராணுவத்தில் என்னென்ன பதவிகள் இந்திய இளைஞர்களுக்கு வாய்ப்பு இருக்குது, அதில் எந்த திட்டத்தின் கீழே இந்த இளைஞர்களை வந்து அக்னிபத்துக்கு எடுக்கிறாங்க அப்படிங்கிற. ஏன்னா இந்த இந்திய இராணுவத்தில் கர்னல், லெப்டினன்ட், மேஜர், அதுக்கு மேலே தளபதி எல்லாமே ஒரு உயர்சாதி வகுப்பினராக தான் நம்ம பேரில் அடிப்படுது. துப்பாக்கி எடுத்துகிட்டு சாக போகிறதுக்கு தான் நம்ம ஊருக்காரங்க ரொம்ப நாளாக போயிட்டுருக்காங்க. அப்படி தான் பீகார் இளைஞர்கள் விரும்புகிறாங்களா? அந்த திட்டத்துக்கு தான் இந்த கட்டுப்பாடாக 4 வருஷம் வேலை செய்ய, அதுக்கப்புறம் நீ எங்கேயோ போய் பொழைச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி அந்த திட்டத்தை பற்றி சொல்கிறாங்க. இதை பற்றி ஒரு முதல்ல இராணுவத்தில் என்னென்ன வேலைகளுக்கு இந்திய இளைஞர்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது வந்து தொடங்கலாம். அப்படின்னு ரொம்ப எளிமையாக நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று அதிகாரிகள், இன்னொன்று சாதாரண படை வீரர்கள், சோல்ஜர்ஸ். இந்த 2 பிரிவில் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த திட்டம், அதான் அதுக்கு பேர் வந்து அக்னிபத். ஆமாம், அக்னிபத் அப்படின்னு சொன்னால் தீப்பாதை. இதில் வந்து ஏற்கனவே அவன் தீப்பாதைலாம் நடந்துகிட்டு இருப்பான். இப்போ அவனை 4 வருஷத்துக்கு மட்டும் நீ நடந்தால் போதும், எரியாமல் இருந்தாலும் திரும்பி வா அப்படி சொல்கிற மாதிரியான ஒரு விஷயம். இல்லை, இந்த அரசியல் அப்படிங்கிறதுல என்ன பிரச்சனைனா, நீ குறிப்பாக ஒரு 4 மாநிலங்கள், குறிப்பாக நீங்கள் ராஜஸ்தான், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், பீகார், இந்த 4 மாநிலங்கள்லேருந்தும் இந்த இராணுவத்தில் சேர்பவர்கள் எண்ணிக்கை எப்பயுமே அதிகமாக இருக்கும். எப்பவுமே பஞ்சாப்காரங்க கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. இல்லை, இருக்கும். ஆனால் இங்கே இந்த பிரச்சனை அவ்வளோ பெருசாக அங்கே வெடிக்கலை. ஆனால் இந்த ராஜஸ்தானில், ஹரியானாவில், உத்தரப்பிரதேசத்தில், பீகாரில் இது பெரிய அளவில் வெடிச்சு. தமிழ்நாட்டிலே தென் மாவட்டத்தில் நிறைய பேர் இந்த இராணுவத்துக்கு போகிற இருக்காங்க. ஆனால் இன்னும் அந்த அக்னிபாத்துடைய ஒருவேளை இங்கே நமக்கு என்ன ஆகலாம்னா, ஒரு 4 வருஷம் கழிச்சு இந்த முதல் பேட்ச் வெளியே வந்த பிறகு ஒருவேளை நமக்கு அதனுடைய தீவிரம் தெரியலாம் நமக்கு. இல்லை, இந்த 4 மாநிலத்தையும் ஏன் நான் குறிப்பாக சொல்கிறேன்னா, இது அரசியல் பிரச்சனையாகவும் மாறி. இப்போ நீங்கள் பஞ்சாபில் பிரச்சனை இருக்கும், இந்த மாதிரி பெங்காலில் கூட அந்த பிரச்சனை இருக்கும், ஜார்க்கண்டில் இருக்கும், இப்படிலாம் இருக்கும், இப்போ ஆந்திராலையும் இருக்கும். ஆனால் இந்த 4 மாநிலத்திலையும் இது பிரச்சனையாக மாறினது அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், குறிப்பாக வந்து பீகாரில் அது வன்முறை போராட்டமாக மாறினது. உத்தரப்பிரதேசத்துலேயும் ஒரு பகுதியில் அது வன்முறை போராட்டமாக தான் மாறுச்சு. ராஜஸ்தானில் ஒரு மிகப்பெரிய அளவில் மக்கள் திரள் அதுக்கு எதிராக போராட்டம்லாம் நடத்துனாங்க. இந்த தேர்தல் முடிவுகளும் அதைத்தான் காட்டுது. ராஜஸ்தானில் எந்தெந்த பகுதிகளில் முன்னாள் இராணுவத்தினர் அதிகமாக வசிக்கிறார்களோ அந்த பகுதிகளெல்லாம் பாஜக பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில், இன்னொன்று கடந்த முறை பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் வென்ற தொகுதிகள் கூட இந்த முறை தோற்று போயிருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியுது. ஹரியானாலையும் அந்த எஃபெக்டை நம்ம வந்து பார்க்க ஒரு மிகப்பெரிய இந்த தேர்தலில் அரசியல் பிரச்சனையாக மாறுது. இப்போ நீங்கள் வந்து இப்போ நிதிஷ்குமார் மட்டுமல்ல, பீகாரில் சிராக் பாஸ்வானும் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறார். அவர் இல்லை, இவங்க என்னன்னா, இவங்க இந்த கோரிக்கை முன்வைக்கும் போது அந்த கோரிக்கைக்கு ஏன் பலம் சேருது அப்படின்னு சொன்னால், தேர்தல் பிரச்சாரத்தின் போது இந்த 2 பேரும் அக்னிபத்தை மறுபரிசீலனை பண்ணணும்னு தேர்தல் மேடைகளில் பேசினவங்க. பாஜக காரங்களும் அதில் இருப்பாங்க, இவங்களும் இருப்பாங்க மேடைகளில். இவங்க இப்போ அது ஒரு காரணம். அங்கே வந்து இவங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் போனதுக்கு ராஜஸ்தான்லையும், ஹரியானாலையும், உத்தரப்பிரதேசத்துலையும் இது பெரிய பாதிப்பை பாஜக தலைமையிலான கூட்டணி ஏற்படுத்தியிருக்கு. பீகாரில் ஏற்படுத்தாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்ன கோரிக்கையை பேசினவங்க இவங்களும் பேசுகிறாங்க. நீங்கள் இப்போ வந்து நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடையும் பற்றி பெரிய அளவில் இன்றைக்கி அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டுருக்கு. அதில் பேசப்படாதவர் அப்படின்னு சொன்னால் அது சிராக் பாஸ்வான். சென்டம் ரிசல்ட் வாங்கினவர், 5க்கு 5 அடிச்சிருக்கார். அவர் தான் இந்த தேர்தல் முடிவுகளை பீகாரில் தீர்மானிச்சிருக்கார். சென்ற முறை ராம்விலாஸ் பாஸ்வானோட மகன் அவர் போன முறையில் அவர் கண்டுக்காம கழட்டி விட்ட கதையெல்லாம் நிறைய. இல்லை அது இன்னும் நீ அதில் இன்னும் ஆழமாக பார்க்கணும். 2019 அவரும் இதே கூட்டணி தான், இதே மாதிரி 5க்கு 5 ஜெயிச்சவர்.
ஆனா இவரை தவிர மற்ற 4 எம்பிக்களே அங்க விலைக்கு வாங்கிட்டாங்க பாஜக. இவருடைய பஸ்வானோட சிராக்கோட ஆளு. ஆமா, சிராக்கோடைய சித்தப்பாவை தூக்கிட்டாங்க. சித்தப்பா இன்னொரு மற்ற 3 எம்பிகளோட அவர் போயிட்டாரு அவரு. ஆனா இந்த தேர்தலின் போது சிராக் பாஸ்வான் தான் மக்கள்கிட்ட செல்வாக்குன உடனே அவங்கள கழட்டி விட்டு இவரை கூப்பிட்டுக்கிட்டாங்க. அப்ப வந்து பர்சேஸ் ஜனதா பார்ட்டி, இப்ப பாரதிய ஜனதா பார்ட்டி. நிறைய அந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க அவங்க. ஆனா சிராக் பாஸ்வானுடைய அந்த இணைப்பு ஒரு பெரிய அளவுல இருந்திருக்கு. நீங்க நேற்று கூட கூட்டணி கட்சிகள்கிட்ட பேசும்போது இந்தியா கூட்டணி கட்சிகள் வந்து பல பேர் நாங்க தேர்தலுக்கு தான் சேர்ந்தோம்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு மோடி பேசியிருக்காரு. இந்த 3 கட்சிகளுமே தேர்தலுக்காக சேர்ந்தவங்க தான். சந்திரபாபு நாயுடு அவர்கள், நிதிஷ்குமார் அவர்கள், சிராக் பாஸ்வான், அது கடைசியா சேர்ந்த கூட்டணி. இப்ப என்னன்னா இவங்களுக்கு அங்க ஓரளவு ஒரு நம்பகத்தன்மை இருக்குங்க. அப்ப அதை காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த திட்டத்தை மறுபரிசீலனை பண்ணணும். இது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா ராகுல் காந்தி இதை கடுமையாக தன்னுடைய பிரச்சாரங்களை முன்வச்சாரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இது குப்பை கூடையில் தூக்கி வீசி எறியப்படும் சொன்னார் அவரு. இன்னும் கொஞ்சம் அவரு முலாயம் சிங் யாதவ் அந்த பகுதிகளை போய் பேசும்போது ரொம்ப தெளிவா என்ன சொன்னார்னா, நம்ம ஊர்ல எல்லாம் 1,00,000 பேருக்கு ராணுவத்துல வேலை கிடைச்சது, இப்ப 1000 பேருக்கு தான் கிடைக்கும்னு பேசினார் அவரு. அது அந்த அளவுக்கு சரியான புள்ளி விவரம் இல்லைன்னா கூட அந்த அந்த பாதிப்புங்கிறது ஒரு உண்மையான ஒரு விஷயம்தான். அது இதனாலதான் இப்ப இந்த ஒரு அரசியல் பிரச்சனையாகவும் அது மாறி இருக்கு. ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் இது நமக்கு வரக்கூடிய செய்திகள் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப என்ன அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க ஃபீட்பேக் வாங்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஆர்மியில என்ன கருத்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, எனக்கு நம்ம இந்த திட்டத்தை பத்தி அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேசி ஆகணும். எப்படின்னா, இந்த திட்டம் வந்து 2022ஆம் ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி அறிவிக்கப்பட்ட திட்டம். 2 வருஷத்தை முடிக்க போகுது. இதுல என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப 100 பேரை எடுக்கிறாங்கன்னா 25 பேர் தான் அந்த பணியில தொடருவாங்க, 75 பேரை வெளியே அனுப்பிடுவாங்க. இதுதான் அந்த திட்டம். இப்ப ஆர்மியில என்ன சொல்றாங்கன்னா, அனுபவம் வாய்ந்தவர்கள் குறைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இந்த 25%ங்கிறத 50 விழுக்காடாக மாத்துங்க அப்படின்னு ஒரு கருத்து வந்திருக்கதா செய்திகள் இப்ப வருது. ஆனா இந்த திட்டத்தை ராணுவம் என்னைக்குமே முன் வச்சது இல்லை. ராணுவத்துடைய பரிந்துரை திட்டத்தில் இருக்காங்க. இப்படி வேணும். இது வந்து சிவில் சைடுடைய முன்மொழிவு திட்டம். அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. அப்ப அந்த 3 படைகளும் இதை ஏத்துக்கிட்டாங்க. ஏன்னா அது அரசாங்கம் சொல்றதை அவங்க ஏத்துக்கிட்டாங்க. இப்ப அவங்ககிட்ட இருந்து கருத்து வர ஆரம்பிச்சிருக்கு. 50%, 25% போதாது, அது 50ஆக உயர்த்தணும் அப்படிங்கிற அந்த கருத்து வர ஆரம்பிச்சிருக்கு. ராணுவத்தில் எந்த பிரிவுக்கு இப்படியான இந்த திட்டத்தின் கீழே வீரர்களை நம்ம பேசணும்ல, அதிகாரிகள், சோல்ஜர்ஸ்னு அந்த வீரர்கள் அதுல தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதுல இன்னொன்று என்னன்னா, அதிகாரிகளுக்கு ஏற்கனவே ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் ஒன்று வச்சிருக்காங்க. அது ஆனா அது வந்து 4 வருஷம் கிடையாது, 10 வருஷம். இது இப்ப இவங்களுக்கு கொண்டு வந்து வெறும் 4 ஆண்டுகள். இந்த 4 ஆண்டுகள்ல பணிபுரிந்த பிறகு 25 விழுக்காடு உள்ள எடுத்துக்குவாங்கன்னு சொல்றாங்க. ஆனால் இது வீரர்களுக்கு தான். இப்போ ஒரு இராணுவத்தில் சேர்ந்து கொஞ்ச நாள் பணியாற்றதுக்கு அப்புறம் விருப்ப ஓய்வு வாங்கிட்டு வந்து முன்னாள் இராணுவத்தினர்னு நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கான காலம் எவ்வளோ காலம்? இல்லை, இதில் என்னன்னா, இது எவ்வளோ மோசமானதுங்கிறதுக்கு இந்த கேள்விக்கான பதில் நம்ம சொல்லலாம். எப்படின்னா, 17.5 வயசுலேருந்து 21 வயசுக்குள்ள சேரணும் இந்த அக்னிபத்தில். இதுதான் அந்த கல்வி தகுதி. 10ஆம் வகுப்பு. ஆமா. ஏன்னா இந்த இப்போ ஒருத்தர் வந்து 21 வயசுல சேரான்னு வச்சுக்கோம், இல்லை 18லயே சேரான்னு வச்சுக்கோமே, 4 ஆண்டுகள் அவர் பணிபுரிஞ்சு வெளியே வரும்போது 22 வயசு, 10th முடிச்சுட்டு போயிடுறாரு. இதுக்குள்ள அந்த ஆயுத பயிற்சி எல்லாம் கொடுத்துருவாங்க. அது எந்த அளவுக்கு கொடுக்க முடியும் தெரியல. ஏன்னா 4 ஆண்டுகள் பணிபுரிய போறவங்களுக்கு 6 மாதங்கள் தான் பயிற்சின்னு சொல்றாங்க. இப்ப நான்லாம் வந்து விமானப்படையில சேர்ந்து வெறும் கிளர்க்கா வேலை பார்த்தேன். எனக்கு 52 வாரங்கள் பயிற்சி. எனக்கு ஆயுத பயிற்சி உட்பட, அது உட்பட, அது 52 வாரம். 6 வாரம் பயிற்சி கொடுத்த கூட்டிட்டு போய் எல்லையில வச்சு எப்படி ஜெயிக்கிறது? இது அதுதான். இப்ப நமக்கு இதுல நிறைய கேள்விகள் இருக்கு. நிறைய கேள்விகள் வந்து படை சார்ந்தும் இருக்கு, அந்த நபர்கள் சார்ந்தும் நமக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கு. என்னன்னா அதெல்லாம் சரி பண்ணி, இப்ப நான் சொன்னேன் உங்ககிட்ட, 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு 4 வருஷம் கழிச்சு 22 வயசுல வெளியே வர்றாரு, என்ன பண்ணுவாரு அப்படின்னு அவங்க என்ன சொல்றாங்க, சரி 4 வருஷம் வேலை பார்த்து நாங்க 12th சர்டிபிகேட் கொடுத்துறோம், 12ஆம் வகுப்பு படித்ததாக நாங்க சான்றிதழ் கொடுத்துறோம், யூசிஜி ஆயிட்டாங்க அப்படின்னு. இல்ல, இதெல்லாம் ஏற்கனவே இருக்கு. இப்ப நீங்க நாங்கெல்லாம் சேர்ந்தோம் அப்படின்னு சொன்னா
விமானப்படையில் 20 ஆண்டுகள் குறைந்தபட்சம் வேலை பார்க்கணும். பாண்டு எழுதி கொடுத்து உள்ளே போவோம். நாங்கள் 20 வருஷம் நாங்கள் வேலை பார்க்கணும், எழுதி கொடுத்து உள்ளே போவோம். ஏன்னா இப்போ இந்த அக்னி வீர் அவர் வந்து 4 வருஷம் வேலை பார்க்குறாரு. 4 வருஷம் வேலை பார்த்த பிறகு 25 விழுக்காட்டினரை உள்ள எடுத்துக்கிறாங்க. 75 பேரை வெளியே அனுப்பிடுறாங்க. சொன்ன பேச்சு கேட்கறவங்க எடுத்துக்குவாங்க. அது ஒரு பக்கம். இந்த 25 விழுக்காட்டினருக்கும் சர்வீஸ் எப்போ ஆரம்பிக்கும்னா அந்த அடுத்து ஜாயின் பண்றாங்கல்ல, அப்ப இருந்து தான் ஆரம்பிக்குது. இது வந்து அதாவது என்னன்னா உள்ளுக்குள்ள இது அப்ரெண்டிஸ் பீரியட் ஆயிடும். உள்ளுக்குள்ள ஒரு தனி பிரிவை உருவாக்குறாங்க. உள்ளுக்குள்ள நீ வந்து அப்ரெண்டிஸ் கூட பரவாயில்லாம இருக்கேன். இப்போ இந்த 10ஆம் கிளாஸ் பசங்க கொரோனால பாஸ் ஆன அப்ரெண்டிஸ் வந்து வெளியே போயிடுவாங்க. இது இருப்பமா இருக்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு நிலைமை ஒன்று. இன்னொன்று என்னன்னா இவங்களுக்கு அதாவது 4 ஆண்டுகள்ங்கிறது ஒரு ரொம்ப குறைவான பீரியட். 10 வருஷம் 15 வருஷம்லாம் கூட சரியா இல்லை. இப்போ இந்த திட்டத்தின் கீழே வரவங்களுக்கான ஊதியமும் ரெகுலராக எடுத்துட்டு இருந்த வீரர்களுக்கான ஊதிய வேறுபாடு, அதாவது இந்த ரெகுலராக இருக்க வீரர்களையும் இவங்களையும் நம்ம சண்டை போட வைக்க வேண்டாம். ஆனால் இங்கே நம்ம இப்போ நீ உதாரணத்துக்கு இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் நாளைக்கு நடக்குங்க. இந்த எக்ஸாம் ஒருத்தர் பாஸ் பண்ணி வேலைக்கு போறாரு. அவர் வாங்குற சம்பளத்தை விட இவங்களுக்கு குறைவாக கிடைக்கும். தொகை என்னன்னு சொல்லக்கூடாதா? இவங்களுக்கு 30,000 ரூபா. 30,000 மாதத்துக்கு 30,000. அது என்ன சொல்றது, அதுதான் ஒரு வருஷத்துக்கு 30,000. அப்புறம் அது 33,000 மாறும். அப்புறம் 36,000, 3வது வருஷம் 36,000, 4வது வருஷம் 40,000. இதில் 30% பிடிச்சிக்குவாங்க. பிடிச்சிக்கிட்டு அவங்க ஒரு 30% போடுவாங்க. அதில் அரசு போட்டுட்டு வெளியே வரும்போது வட்டி போட்டு இதை வச்சு நீ பெட்டி கடை வச்சுக்கலாம். அதான் பக்கோடா கூட போட்டு பக்கோடா போடலாம். ஏன்னா அது பெரிய தொழில்னு நம்ம பிரதமர் நினைக்கிறார். ஏன்னா இப்படிப்பட்ட நிலைமைகள் இருக்கு. உள்ளுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அங்க அவங்களுக்கு தனி யூனிஃபார்ம். ஏற்கனவே இப்போ நீங்க சில ரேங்க்லாம் சொன்னீங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு தனி ரேங்க். ஸோ இந்த படை வீரர்களுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இருக்க போறது பார்த்தோன்னே கண்டுபிடிச்சு. இன்னொன்று ஒரு கீழே வச்சு தான் அவங்களை பார்க்கக்கூடிய நிலைமை அங்கே இருக்கும். அங்கே இவ்வளோ பெருசாக ஒன்றும் செய்ய 4 வருஷம் கழிந்து வந்து ஒரு தொகையெல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த முன்னாள் ராணுவத்திற்கான சலுகைகள் அதெல்லாம் எதுவுமே கிடைக்கும். அவரை முன்னாள் ராணுவ வீரர்னே சொல்லக்கூடாது. ராணுவ வீரனே சொல்லக்கூடாது. நீங்க முன்னாள் அக்னி வீரர்னு சொல்லலாம். அப்படிதான் முன்னாள் ராணுவத்தினருக்கான எந்த சலுகைகளும் அதில். இந்த கேப்ல ஏதாவது போர்ல போய் செத்தா ஏதாவது கொடுப்பாங்களா? அப்படி ஏதாவது செத்தா உண்டு. அதுக்கு இன்சூரன்ஸ் போட்டுருவாங்க. அது நீங்களும் போட்டுக்கலாம், நானும் போட்டுக்கலாம், அவங்களும் போட்டுக்கலாம். இன்சூரன்ஸ் போட்டுவாங்க, அவ்வளவுதான். அதுதான், வேற எதுவும் இல்லை. இது அதாவது இதுக்கு காரணம் என்ன சொல்லியிருக்காங்க அரசுல அப்படின்னு சொன்னா படை இளமையாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. படை இளமையாக இருக்கும் இல்லையா? இளமையா இருக்குன்னா இன்னும் கூட 10 வயசுல கூட சேர்க்கலாம். எல்லாத்துக்கும் அதெல்லாம் இங்க எல்லாத்துக்கும் ஃபேஷியல் பண்ணி. ஆனா உண்மையான காரணம் என்னங்கிறத நேற்றைக்கு இந்த ஜனதா தளத்துடைய முதன்மை பொதுச் செயலாளர் கேசி தியாகி எழுப்பின பிறகு சில ஊடகங்கள் அவருக்கு எதிரான கருத்துக்களை நேற்று ஊடகங்கள் வச்சிருக்கு. என்ன முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னா அதுல அரசுடைய பணி சுமை குறையும், அதை இவங்க கணக்கில் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம்? ராணுவ வீரர்களுக்கு பணத்தை முறையா கொடுக்கக்கூடாது, இவங்களுக்கு ஓய்வூதியம் கிடையாது. அதாவது நம்ம நாட்டுடைய மொத்த உற்பத்தியில ராணுவத்துக்கு இத்தனை சதவீதம் ஒதுக்குறோம் கோடிகள் அப்படின்னு சொல்லி உயர்ந்துட்டே தானே போகுது. அது அதிகரிக்கிறதுக்கு வந்து இவங்க சம்பளத்துக்காக இல்லை, அது அதிகரிக்கிறது வந்து ஆயுதம் வாங்குறதுக்காக. நீங்க இன்னைக்கு ஒரு செய்தி இருக்கு, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கிரிக்கெட் போட்டி நடக்குது. ஒரு வினாடிக்கு விளம்பரத்துக்கு $4,800, கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய் ஒரு வினாடிக்கு, ஒரு செகண்டுக்கு. ஏன்னா கிரிக்கெட் வாரியம் வந்து இந்தியாவும் பாகிஸ்தான் அமைதி திரும்பணும்னு நினைக்குமா? நினைக்காது. இதுல வேற அமித்ஷா தான் இந்திய கிரிக்கெட் வாரியத்துடைய பையனாலும் அமித்ஷா தானே, அவர் கைவசம் தான் கிரிக்கெட் வாரியமே இருக்கு. இது ஆயுதம் விற்பனை, ஆயுதம் வாங்குவது அதெல்லாம் வேற. அதுக்கு தான் பணம் அதிகமாக ஒதுக்கப்படுறது அப்படிங்கிறது ஊழியர்கள் எப்பயுமே அந்த ஊழியர்களுடைய ஆனால் காமிக்கிறது அப்படி காமிப்பாங்க. இப்போ ஏன் சரி இந்த பணிச்சுமையை குறைச்சி நீங்கள் என்ன பண்ண போறீங்க, யாருக்கு கொடுக்க போறீங்க? இந்த கேள்வி இந்தியா முழுக்க தேசபக்தி, தேசத்தை நேசிக்கிற நிறைய தேசபக்தர்கள் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ராணுவம்னா எந்திரிச்சுன்னு சல்யூட் பண்ணணும். ரயிலில் அவங்களுக்கு தனியாக ஒரு இடம் இருக்குது, எல்லையில் பாரு அவன் பணியில் எப்படி வாடி கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் அப்படின்னு ராணுவ வீரர்கள் மேலே மிகப்பெரிய காதல் இருக்குது. நிறைய தேசபக்தர்கள் இருக்குது. தேசிய கொடி எப்படி நெஞ்சில் தலையெல்லாம் குத்திட்டு அந்த தேசபக்தர்கள்லாம் ஒரு 4 வருஷத்தில் ஒரு இளைஞனோட தேசபக்தி போடான்னு உதைச்சி தள்ளுறதை பற்றி குற்ற உணர்வுலாம் இந்த தேசபக்தர்களுக்கு வர்றது இல்லையா? இல்லை, வராது. நீங்கள் வேற தேர்தலில் ஓட்டு போடலன்னு உடனே ஜெய் ஸ்ரீராமே போயிட்டாரு. ஆமாம்,
ஜெய் ஜெகநாத் ஆகிட்டானுங்க இல்லையா? அது மட்டும் இல்லை, இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் என்ன செய்திகள் அவங்க போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொன்னால், இங்கேருந்து அயோத்தியாவுக்கு போங்க, இங்கேருந்தே பொருள்களை வாங்கி கொண்டு போங்க, ராமரை தரிசிச்சுட்டு அயோத்தியாவில் எதுவுமே வாங்காமல் திரும்பி வாங்க, அயோத்தியா மக்களுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும்னு ஒருத்தர் போடுறாரு. அதனால் இதெல்லாம் வந்து ஒரு பெருசாக அவங்களுக்கு இங்கே ஜெயிச்சதுக்கு இனிமேல் கோயிலில் விபூதிக்கு பதிலாக உப்பு கொடுக்கணும்னு ஒரு ஆள் போடுறாரு. அது ஒன்று. நானே வந்து ஒரு பதிவு போடும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் என்ன பெரிய விமானப்படையில் என்ன சமையல்காரராக இருந்திருப்பீங்க, சப்பாத்தி சுட்டுருப்பீங்க. அதனால் இவங்களுக்கு வந்து இராணுவ வீரர்கள் இராணுவத்தை பற்றி எல்லாம் கவலையே கிடையாது. இதெல்லாம் அரசியலுக்கு அவங்களுக்கு சாதகமாக இல்லைன்னா இன்னைக்கு அயோத்தியாவுக்கு எதிராக திரும்பியிருக்காங்க. அவங்களே ராமருக்கு எதிராக திரும்புவாங்க. இந்த 4 ஆண்டுகள் மட்டும் அதில் வேலை செஞ்சு இப்போ இந்த திட்டத்தின் கீழ் எடுத்துட்டாங்களா? ஒரு பேட்ச் இன்னும் எடுத்திருக்காங்களா? இது வந்து நான் சொன்னேன், ஜூன் 2022 அந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது. செப்டம்பர் 2022 ஆள் எடுத்துட்டாங்க. அந்த அதில் சேர்ந்தவங்க மார்ச் 2023 பயிற்சியை முடிச்சுட்டு இப்போ அந்தந்த பகுதிகளில் இருக்காங்க, வேலைக்கு அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்களுடைய பணி நிலைமை அதெல்லாம் பற்றி நம்ம இங்கே பேச முடியாது நம்ம. ஆனால் அவங்களுடைய பணி நிலைமை அதெல்லாம் இன்னும் யார் பேசுவார்னா அவர் பேசுவார், வந்து வெளியே வந்து பேசுவார். 2022 செப்டம்பர் அப்படின்னு சொன்னால் 2026 செப்டம்பருக்கு அப்புறம் வந்து அவர் பேசலாம், ஒரு வேலை நிலைமை எப்படி இருக்குன்னு. ஆனால் அதுக்கு முன்பு நமக்கு தகவல்கள் கிடைக்கும். இப்போ சமீபத்தில் கூட ஒருத்தர் இறந்து போயிடுறாரு. அப்போ அவருக்கு வீரருக்கான மரியாதை செலுத்தப்படவில்லை அப்படின்னு தேசிய கொடி போர்த்தப்படவே இல்லை. அவங்க குடும்பம் வந்து அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். என்ன யதார்த்தம்னா அவங்க படை வீரர் கிடையாது, அதுதான் அவங்க சொல்றது. அதுவே பெரிய தேசிய அவமானம் தானே. ஆனா நீ உங்களை படையில சேர்த்துக்கிறோம், ஆர்மியில சேரணும்னா ஒரு பெரிய கெத்தா இருக்கும்லாம் சொல்றாங்க இல்லையா? நீ ஆர்மியிலே இல்லைங்கிறது தான் மெசேஜ். உடையே வேறையா இருக்கு, உடையே வேற, புது உடை, இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே மாறும், எல்லாமே தனித்துவமான சீருடை, தனித்துவமான ரேங்கு இதெல்லாம் கொடுக்க போறாங்க. அதனால வந்து என்ன சொல்றது, வெளியில வந்து சொல்லுவார் நான் அவன் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி. ஜெயில வார்டனுக்கு ஒரு உடையும் கைதிகளுக்கு உடையுமான மாதிரி ஒரு காட்சி தான் கண்ணுல தெரியுது. அந்த அளவுக்கு இவங்க மோசமா இருப்பாங்களான்னு நம்ம இன்னும் அவர்களிடம் வந்து விவரங்கள் கிடைச்சப்பறதா நமக்கு வந்து தெரியும். நமக்கு இந்த கோரிக்கை வந்து இப்போ கூட்டணி கட்சிகள், இந்தியா கூட்டணி எல்லாம் வலியுறுத்துது. இதை இப்போ இருக்கிற நிர்பந்தத்தில் மோடி ஏற்றுக்குவாரா? நான் ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணி பார்த்தேன். ஒரு தனிநபர் தீர்மானம் கொண்டு வந்து ஒரு வேலை தனிநபர் மசோதா கொண்டு வந்து இந்த திட்டம் ரத்து செய்யப்பட வேண்டும் அப்படின்னு கொண்டு வந்தால் எவன்டா போடுவீங்கன்னு தெரிஞ்சு. ஆமா, இல்ல அந்த மாதிரிலாம் நிலைமை வரும்போது பிஜேபி அது ஓட்டு போட்டு. ஆமா, நீங்க குடியுரிமை திருத்த சட்டம் அது வந்து கொண்டு வரக்கூடாதுன்னு பீகார் சட்டமன்றத்தில் தீர்மானம் வந்துச்சு. பிஜேபி ஆதரிச்சு ஓட்டு போட்டு கொண்டு வர வேண்டாம்னு பீகாரில் மட்டும். ஏன்னா அங்கே கூட்டணி ஆச்சு. ஆனால் பெங்காலில் போனால் இப்போவே அமுலாகும், 4 பேத்துக்கு அடையாளம் அது அடுத்த நாளே கொடுத்துருவோம். அது நீங்கள் மாட்டுக்கறி மாதிரி தான். கேரளாவில் போனால் நாங்கள் வந்து தரமான மாட்டுக்கறியை கொடுப்போம். அந்த மாதிரி இது ரொம்ப அரசியல் அப்படிங்கிறது நம்ம வந்து இந்த 10 ஆண்டு காலத்தில் நம்ம புரிஞ்சிருக்கோம். ஆனால் ரொம்ப கவலையான ஒரு விஷயம் இதில் இருக்குது. இதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம பேசுனதெல்லாம் தாண்டி என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு படை பிரிவையே சீர்குலைச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொன்னால் கூர்கா ரெஜிமெண்ட்டுன்னு சொல்லுவோம். பிரிட்டிஷ் காலத்திலேருந்து உண்டு. நேபாளத்தில் அந்த கூர்காக்களை படையில் சேர்க்கும். சரி, அந்த தமிழ்நாடு கோரிக்கையை கொஞ்சம் மட்டுப்படுத்துறதுக்காக அந்த இணைப்பு அப்படி எடுத்துக்கலாம். அது அப்படி எடுத்துக்கலாம். இன்னொன்று என்னென்னா, அவங்க இயல்பாகவே அவங்க இந்த மாதிரியான பணிகளுக்கு தகுதியானவர்னு நினச்சது ஒன்று அவங்க எடுத்துக்கிறாங்க. அது இந்திய இராணுவத்திலையும் தொடர்ந்து 1947 பிரிட்டிஷ்காரங்க இந்த இராணுவத்தை இந்தியாவிட்ட கொடுக்கும்போது இந்த 3 தரப்புக்கும் ஒரு ஒப்பந்தம் வருது. பிரிட்டிஷ், இந்தியா, நேபாளம் இந்த 3க்குமான ஒரு இது வருது, ஒரு ஒப்பந்தம் நடக்குது. அந்த ஒப்பந்தத்துப்படி தான் இந்த ஆள் எடுக்கிறதெல்லாம் அங்கே இருக்குது. நீங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அங்கே இன்னைக்கு ஒரு 1,30,000 முன்னாள் இராணுவத்தினர் நேபாளத்தில் வசிக்கிறாங்க. நேபாளிகள் ஒவ்வொரு வருஷமும் ஒரு 1400 பேர் நம்ம அங்கே ரெக்ரூட் பண்ணிட்டு இருந்தோம் 2022 வரைக்கும். இந்த திட்டம் வந்த பிறகு நேபாள அரசு என்ன சொல்லிச்சுன்னா, இனிமேல் நாங்கள் இந்த ஆள் எடுக்கிறதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், அக்னி வீரா நாங்கள் அனுப்ப மாட்டோம் அப்படின்னு. இந்த படை நமக்கு நடந்த போர்கள் எல்லாம் பெரிய பங்காற்றிய படை இந்த கூர்கா ரெஜிமெண்ட். என்னன்னா 60 விழுக்காடு நேபாளத்திலிருந்து ஆள் எடுக்கப்படுறோம்.
அப்போ இந்த 60 விழுக்காடு இல்லாமல் அந்த கூர்க்கா ரெஜிமெண்ட் போக போகுது. ஆள் இல்லாமல் இருக்காது, வேற பகுதியிலேருந்து ஆள் எடுத்து கூர்க்கா ரெஜிமெண்ட்டுன்னு சொல்லிடுவாங்க அவங்க. ஆனால் உலகத்தில் ஒரே ஒரு இந்து நாடாக இருந்து இந்து நாட்டிலேருந்து ஒரு இந்துக்கள் நமக்கு கிடைக்க மாட்டாங்க. அது இருந்து ஆமாம் இந்து நாடாக இருந்தது, இப்போ இல்லை. அது வந்து ஜனநாயகம் வருவதற்கு முன்பு அது இந்து நாடு. ஜனநாயகம் வந்த பிறகு அது வந்து இன்னைக்கு குடியரசாக மாறினது ஒன்று. இந்த கூர்க்கா ரெஜிமெண்ட்னு சொல்கிறீங்களா, அவங்க இந்த குடியரசு தினம் சுதந்திர தினத்துலலாம் அவங்களுக்கு ஒரு தனி அணிவகுப்பு கூட கொடுத்து, அது படைப்பிரிவு எல்லா படைப்பிரிவுக்குமே தனி அணிவகுப்பு இருக்கும். அதில் அவங்களும் தனியாக அதில் வருவாங்க. எல்லா படைப்பிரிவு எல்லைகளுக்கான போரில் அவங்க பங்களிப்பு செலுத்தியிருக்காங்க. எல்லா போர்கள்லையும் கூர்க்கா ரெஜிமெண்ட்டுடைய பங்களிப்பு தொடர்ந்து இருந்திருக்கு. முன்னணியில் நின்று போரிடக்கூடிய அந்த ரெஜிமெண்ட் அது. இவங்க எல்லாமே துப்பாக்கி ஏந்திய வீரர்கள் தான், காலாட்படை. அப்படிதான், அதேதான். இல்லை, இது வந்து வெறும் காலாட்படைக்கும் தான் இந்த அக்னிபத் திட்டமா அல்லது விமானப்படை கப்பல் படைக்கும் இதுக்குள்ள மூன்று படைகளுக்கும் 3 படைகள்லையுமே இந்த சோல்ஜர் ரேங்க்ல யாரெல்லாம் எடுத்தாங்களோ அவர் எல்லாருக்கும் இந்த அக்னிபத் பொருந்தும். அதாவது வேற எதுலையும் எடுக்க மாட்டோம், இதுல மட்டும்தான் எடுப்போம். வேற ஆமா, ராணுவத்துக்காக ஒரு இளைஞன் நுழைவாயில இதாத்தான் இருக்கு. இது தவிர வேற ஏதாவது வழிகள்? சோல்ஜர்ஸ்ங்கிற பாதையில இந்த சோல்ஜர் பின்னாடி ஒரு தேர்வு எழுதி இன்னொரு சில பயிற்சிகள் எடுத்து உயர் அதிகார போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது இருக்கும், அது எப்பயுமே உண்டு. அதுல இடஒதுக்கீடு இருக்கா? இல்ல, ராணுவத்தில் இடஒதுக்கீடு கிடையாது. கேட்கக்கூடாது, அது இல்ல. இப்ப அரசியல் சட்டத்துக்கு அது விரோதமான கோரிக்கையா? உச்ச நீதிமன்ற நீதிபதி நியமனத்துல இடஒதுக்கீடு கிடையாது. அது மாதிரி வந்து இங்கேயும் கிடையாது. ஆனால் லிஸ்ட் பார்த்தா மேலே பெருசாக தானே போயிட்டு இருக்கு. அது இயல்பாகவே இருக்கு. நீங்கள் உச்சநீதிமன்ற நீதிபதியிலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 90 விழுக்காடு சாதியினர், அது வேற, அது இயல்பாக இருக்கும். ஆனால் அங்கே இதுவரையில் நம்ம இடஒதுக்கீடுங்கிற கோரிக்கை கூட இது வரைக்கும். இந்திய தளபதிகளில் யாராவது பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட வகுப்புலேருந்து வந்திருக்காங்களா இது வரைக்கும்? ஏதோ முப்படையிலாம் தேடி பார்க்கணும். ஏன்னா நானுமே அந்த கோணத்தில் இந்த தளபதிகளை இது வரைக்கும் நானும் பார்த்ததில்ல. சாதி வாரியாக பிரித்து பார்க்கல, தெரியல நமக்கு. இல்லை, இந்த ஒரு திட்டமுமே அரசுக்கு ஒரு வருவாய் அல்லது வருவாய் இழப்பை தடுப்பது இப்படிங்கிற நோக்கத்தில் தான் அந்த திட்டம் அமுல்படுத்தப்படும். இந்த திட்டத்தில் அரசுக்கு வந்து என்ன ஆதாயம் கிடைக்குது, அல்லது இந்த திட்டத்தை ஆதரித்து பேசுகிறவர்கள் என்ன நியாயத்தை வந்து நம்ம முன்னாடி வைக்கிறாங்க? இல்லை, அரசுக்கு ஆதாயங்கிறது இந்த சில ஊடகங்கள் சுட்டி காட்டுற மாதிரி பண சுமை குறையுங்கிறது உண்மைதான். ஏன்னா இதே ஆட்களை நீங்கள் இப்போ 100 பேர் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஆக போகிற செலவு என்ன அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கான ஊதியம் அதெல்லாமே இருக்குது. இன்னொன்று, இவர்கள் ஓய்வூதியம் பெறும்போது கொடுக்க வேண்டிய பணத்துக்கான பெரிய சுமையாக அந்த பங்களிப்பெல்லாம் அங்கே செலுத்தி அதெல்லாம் கிடையாது. 75% ஆட்களுக்கு நீங்கள் எந்த விதமான இதுவும் செலுத்த வேண்டியது இல்லை. அவன்கிட்ட வாங்குகிற பணம் நீங்கள் போடுற பணத்தை வச்சு கொடுத்துட்டு அனுப்பிட்டே இருக்கலாம். அது வந்து இது அரசுக்கு சாதகமான விஷயம். அரசுக்கு மட்டும் இல்லை, பெரும் பணக்காரர்களுக்கும் சாதகமான விஷயம் தான். ஏன்னா இங்கேருந்து பறிக்கப்படுற பணம் அங்கே தான் போகுது. அதனால் அவங்க நீங்கள் ஊடகங்கள்லாம் ஏன் இன்னைக்கு விழுந்து ஆதரிக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்காக காரணமான ஒன்று அதில். அதனால் அவங்களுக்கு சாதகமான விஷயம். மக்களை பொறுத்த வரைக்கும் இது ஏன் பாதகமான விஷயம்னா அது அங்கே தான் உத்தரப்பிரதேசத்துடைய முன்னாள் முதலமைச்சர் அகிலேஷ் யாதவ் சொன்னது என்ன அப்படின்னு சொன்னால், வேலை வாய்ப்பு பறிக்கப்படுது. அதாவது இது இராணுவம்னு கூட நீங்கள் பார்க்க வேண்டாம், இது நீங்கள் இராணுவம்னு பார்க்க வேண்டாம், வேலை வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு பறிக்கப்படுதுன்னு அவர் சொல்கிறார். நீங்கள் சமீப காலங்களில் தான் உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாரில் இருந்தும் நிறைய வெளியில் போய் வேலை பார்க்கக்கூடிய நிலைமைகள் இருக்கு. நீங்கள் தமிழ்நாடு கேரளாலாம் நூற்றாண்டுகளுக்கு மேலே நம்ம கிண்டலாக சொல்லுவாங்க. அதாவது டென்சிங்கும் எல்லாரையும் கஷ்டப்பட்டு எவரெஸ்ட்டில் மேலே ஏறி நின்ன போது சாரே சாயா அப்படின்னு ஒரு மலையாளி வந்து நின்னார், டீ வித்துட்டு இருந்தாரு அப்படிம்பாங்க. அது மாதிரி இந்த கதையெல்லாம் கேட்டு தான் ஒருத்தர் வந்து இல்லாத ரயில் நிலையத்தில் டீ வித்துருப்பாரு இல்லையா, அதெல்லாம் இருக்கும், நடந்திருக்கும். ஆனால் இந்த வடக்கிலிருந்து வர்ற மக்களுக்காக தான் ரயில்வேவே இயக்கப்படுற மாதிரி இருக்குது ரயில்வே ஸ்டேஷனில். அது ஒன்று. உத்தரப்பிரதேசத்தில் வேலையின்மை ரொம்ப கடுமையான ஒரு சூழல். இந்த 2 கோடி வேலை வாய்ப்புகள் வழங்கப்படும் சொன்ன உடனே 80க்கு 75 72 சீட்டெல்லாம் கொடுத்ததுக்கு காரணம் அதுதான். வேலையின்மையை போக்குவதற்காக வந்திருக்காருன்னு. அப்போ அந்த கோணத்தில் வந்து நம்ம 2 கோடி வேலை வாய்ப்புக்குள்ள இந்த ராணுவ வேலையும் இணைச்சிக்கிறாங்களா? நான் சொல்றது பொதுவான வேலையின்மை. அதனால அகிலேஷ் வந்து அதை எப்படி சொல்றாருன்னா, இது வந்து ஒரு வேலை வாய்ப்பா பார்த்தா அவர் என்ன சொல்றாருன்னா, 1,00,000 பேர் இருக்கிற இடத்துல சில 1000 பேர் எடுக்க போறாங்க அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. அவர் சொல்றத வந்து
ஒரு அரசியல் மேடையில் பேசுகிறதுக்கிட்டா கூட 1,00,000 பேரை எடுத்து நீங்கள் கடைசி வரை பணியில் வைத்திருக்க போகிறது வேற. அந்த 1,00,000 பேரில் 75,000 பேர் நீங்கள் வெளியே அனுப்பியிருக்க போகிறீங்க. அப்போ 25,000 தாங்கிறது அவர் சொல்கிறார். அவர் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைக்கு தீர்வு கிடையாது இது. ஆனால் அங்கே இருந்ததையும் பறிக்கக்கூடிய நிலைமையை உருவாகுது இந்த அக்னிபத். இதே தான் பீகார்லையும், இதே தான் ராஜஸ்தான்லையும், இதே தான் ஹரியானாலையும். இந்த மாநிலங்கள் அதிகமாக இராணுவத்திற்கு ஆட்களை அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய. குஜராத்தில் அந்த கவலையே வராது. ஏன்னா அங்கேருந்து ஆள் இராணுவத்தில் சேர்றது கிடையாது. நான் உண்மையிலேயே நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, நான் 20 வருஷம் வேலை பார்த்ததில்லை. குஜராத் மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தரை நான் எந்த இடத்தையும் நான் பார்க்கல. நான் நீங்கள் வைக்க போயிருந்தா பார்த்துருக்கலாம். ஒருவேளை அங்கேருந்து ஆட்கள் சேர்ந்துருக்கலாம். ஆனால் நான் பார்த்ததே இல்லைன்னா பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு சர்தார்ஜியை பார்த்துருக்கீங்க, ஹரியானாக்காரன் பார்த்துருக்கீங்க. இப்படி நீங்கள் யாரை கேட்டாலும் நான் பார்த்துருப்பேன் நான். ஆனால் ஒரு குஜராத்திலேருந்து ஒருத்தரை நான் வந்து அதுக்கு என்னுடைய 20 வருஷ சர்வீஸ்லாம் பார்த்ததில்ல. அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். குஜராத் காந்தி பிறந்த பூமி, அங்கேருந்து எதுக்கிட்ட வந்து சண்டை போடும், அகிம்சையில் அப்படியே தான் இருக்கலாம். அது காந்தி பிறந்த போது இருந்ததுனால, காந்தி இருந்த போதே அது வந்து ஒரு வியாபார சமூகம் முன்னாடி நிற்கக்கூடிய ஒரு மாநிலம். அது அவங்க கவனம் அதில் தான் இருக்கும். தேசபக்தி அப்படின்லாம் சொல்லி இராணுவத்தை பற்றி பேசிக்குவாங்க நிறையா. ஆனால் அதுக்காக அதில் போய் ஒரு இப்போ இதில் 4 வருஷம் வந்த உடனே நமக்கு ஒரு வாய்ப்புன்னு சொல்லி போய் சேர்ந்துருக்கலாமே குஜராத்லேருந்து. அப்படிலாம் எல்லையில் ஓட மாட்டாங்க. நாடு முழுக்க லோன் வாங்கிட்டு எல்லை விட்டு ஓடிடுவாங்க. நிறையா போயிருக்காங்க அப்படி வெளியில். ஆனால் நீங்கள் இந்த நம்முடைய இந்த தென் மாநிலங்களில் அதனுடைய பாதிப்பு குறைவாக தெரிவதற்கு காரணம் என்னன்னா, நம்முடைய கவனமும் வேறு திசையில் போகணும். நம்முடைய இளைஞர்கள் நிறையா நீங்கள் வந்து ஒட்டுமொத்த தேசத்துடைய உயர்கல்விக்கு போகக்கூடிய எண்ணிக்கை 27 விழுக்காடு, தமிழ்நாட்டில் 51 விழுக்காடு. அப்போ அவங்க இன்னும் பெட்டரான ஆப்ஷன், எனக்கு இன்னும் நல்ல வேலை கிடைக்கும் சூஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்களே ஒழிய. இங்கே இந்த இராணுவத்தில் மாநில அளவான விழுக்காடுன்னு என்ன விழுக்காடு கிடையாது. ஆனால் அவங்க கவனமாக அந்த தேர்வுகளை அதில் பண்ணுவாங்க. இல்லை முன்னாடிலாம் மிலிட்ரியில் போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஓடி போய் பட்டாளத்தில் சேர்ந்துட்டான்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்ம நிலைமை. ஆமாம், ஓடி போனா பட்டாளத்தில் இருக்கான் அப்படின்னு. இங்க நல்லா படிச்சுட்டு எதுக்கு அங்க போகணும் அப்படிங்கிற, அதனாலதான் தென் மாநிலங்கள்ல குறைஞ்சதுக்கு காரணம். வட மாநிலங்கள் இருக்க வேலையின்மைக்கு இப்ப இதுவும் போகிறதுனால அங்க ஒரு பெரிய பிரச்சனையாக அங்க மாறி இருக்கிறத பாக்குறோம். நம்ம வருடம் 46,000 பேரை இவங்க எடுக்க போறாங்க. இப்ப இந்த எடுத்துட்டாங்க, 2 பேட்ச் எடுத்துட்டாங்க. ஒன்னு 46, இன்னொன்று 46 எடுத்திருக்காங்க. ஒரு 4 ஆண்டுகள் முடியும் போது ஒரு பேட்ச் போறதுக்கு முன்னாடி கணக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் பேர் அதுல இருப்பாங்க. அக்னிவீர் இருப்பாங்க. அப்பதான் அதனுடைய பாதிப்பு இல்ல சாதகமோ பாதகமோ ரெண்டுமே அன்னைக்கு தான் நமக்கு வந்து முழுசா தெரியும். இன்னைக்கு திருத்தப்பட்ட ஒரு நீட்டிக்க வாய்ப்பு இருக்கும். இல்ல இந்த சட்டம் எனக்கு தெரிஞ்சு ரத்து ஆகாது. பிஜேபி அதுக்கு விடாது. இன்னொன்னு, பிஜேபிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பெரும் பணக்காரர்களும் விட மாட்டாங்க. ஏன்னா இதுல இருந்து கிடைக்கக்கூடிய பணம் யாருக்குன்னு தான் அவங்க பார்ப்பாங்க. அதனால அவங்களும் அதை அனுமதிக்க மாட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் இவங்களுக்கு ஒரு தேர்தல் ரீதியான ஒரு பிரச்சனை வரக்கூடாது. இந்த நிதிஷ்குமாருக்கு, சிராக் பாஸ்வானுக்கெல்லாம் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் மறுபரிசீலனை பண்ணுறோம், அப்போ அதில் சில அம்சங்களை சேர்க்கலாம் அப்படின்னா நீட்டிப்பு அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஆர்மி சொல்லுதுல 25% போல 50, அப்போ என்ன பண்ணலாம்னா 25 30 ஆக்கலாம், 35 ஆக்கலாம், அப்படிலாம் ஏதாவது ஒரு. ஆனால் இது அந்த மாநில தேர்தலை சிராக் பாஸ்வானும் நிதிஷ் எதிர்கொள்ளும் போது பதில் சொல்ல வேண்டிய கடமை. வரக்கூடிய பீகார் சட்டமன்ற தேர்தலில் பெரிய அளவில் அது முன்னுக்கு வரும், எதிரொலிக்கும். அது அதற்கு முன்பாக ஹரியானாவில் நமக்கு தெரிஞ்சிடும் இது பெரிய பாதிப்பு. அங்கே தான் முதல்ல நடக்கும். பெரிய பாதிப்பை அங்கே வந்து அது ஏற்படுத்தும் நிச்சயமாக. இந்த இராணுவ வீரர்களுக்கும் மற்ற இதில் சேர்றது இராணுவ வீரர்களுக்கும் மற்றவர்களுக்கு பயிற்சியில் ஏதாவது வித்தியாசம் இருக்குமா? எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். கால அளவுலேயே வித்தியாசம் இருக்கும்போது நிச்சயமாக பயிற்சியின் தன்மை தரம் வித்தியாசமாக தான் இருக்கும். அதனால உங்களுக்கு உதாரணம் சொன்னேன், என்னை போன்று வெறும் எழுத்தராக பணி சேர்ந்தவர்களுக்கு கூட ஓராண்டு 52 வாரங்கள் முழுக்கெல்லாம் படுத்து போகிறதா பயிற்சி அப்படி அதெல்லாம் எல்லாமே ஒரு முதல் 6 மாதங்கள் எல்லா வகையான பயிற்சி இருக்கும். அடுத்த 6 மாதங்கள் நீங்க என்ன வேலை செய்ய போறீங்க? பொதுவான மக்களுக்கு இப்படி 2 கயிறுல ஏறி ஒரு நீளம் தாண்டி ஒரு முள்ளுக்குள்ள அப்படி போனா ராணுவ வீரர் ஆயிட்டான்னு ஒரு சித்திரம். அது நீங்க வந்து இப்ப நீங்க தமிழ்நாடு போலீஸ்ல சேர்ந்தா கூட அது இருக்கும். ஏன்னா எங்களுக்குலாம் அது இருக்கு, ட்ரைனிங் உண்டு. எங்களுக்கு மலை மேல ஏற விடுவாங்க, கையை ஊனிக்கிட்டே மேலே ஏறணும், எல்லாமே. அதை சொல்றேன் நான். இவ்வளவு பயிற்சிகளையும் அவங்க 4 மாசத்துல எப்படி எடுக்க போறாங்கன்னு, 4 மாதமோ 6 மாதமோ எடுக்க போறாங்கன்னு தெரியல. போதாது நிச்சயமாக. இப்போ வந்து இந்த திட்டத்தில் சேர்ந்து 4 ஆண்டு கழித்து வெளியே வருகிற அந்த வீரர்கள் துப்பாக்கி சுட தெரிந்த செக்யூரிட்டிகளாக வெளியே வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு பார்வை.
அவங்களுக்கு எந்த பணி பாதுகாப்பும் வாழ்க்கைக்கான இதெல்லாம் எதுவுமே கையில் கொடுத்துடுற காசு தான். ஆனால் நிரந்தரமாக இராணுவத்தில் பணியாற்றுகிற ஒரு ஊழியர் பணியின் காலத்தில் தவறு செய்தால் அந்த சலுகை இழக்க நேரிட வாய்ப்பு இருக்குது. அதுக்குள்ள இருக்குல்லங்க இருக்கு. ஆனால் இவருக்கு அந்த எந்த கட்டுப்பாடும் கிடையாது. ஒரு துப்பாக்கியில் பயிற்சி எடுத்து சுட தெரிந்த ஒரு செக்யூரிட்டி இந்திய நிறுவனங்களுக்கு கிடைக்கிறதுக்கு கூட இதில் வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் அவங்களை வெளியே அனுப்புகிறாங்க. அப்போது இந்த இளைஞர்களுடைய எதிர்காலம் என்னங்கிறது அது ஒரு பெரிய கேள்விக்குறியாகுது. இதன் மேல் அக்கறை இல்லாமல் தான் இந்த அரசுகள் செயல்படுது. இராணுவத்துக்கு அது இழப்பு, நாட்டுக்கு இழப்பு, ஒரு தனிப்பட்ட ஒரு இளைஞருடைய வாழ்க்கைக்கு இழப்பு, இந்தியாவுக்கு இழப்பு. இவ்வளவு இழப்பாக இருக்கிற இந்த திட்டத்தை இன்னும் வலுவாக ஆதரித்து அவங்க அதுக்காக நிற்க வேண்டிய காரணம்லாம் எங்கே இருந்தது? ஒரே காரணம் தான் அவங்க ஆதரிக்கிறதுக்கு. இதிலிருந்து சேமிக்கப்பட போகிற பணத்தை வேண்டியவர்களுக்கு கொடுப்பாங்க. அதனால அவங்க இதை பற்றி கவலை இல்லை. இராணுவத்துக்கு ஒதுக்குற பட்ஜெட்டுக்கு அளவுகோலோ அல்லது பாராளுமன்றத்தில் அனுமதி வாங்கணுங்கிற சட்டம் கிடையாதுல்ல. அது அரசு பார்த்து முடிவு பண்ணிக்கிற தவிர நாடாளுமன்றத்தில் அனுமதி வாங்கணும். அளவுக்கு ராணுவம் இல்லை, அளவுலாம் கிடையாது. அளவு ராணுவம் இல்லை, எந்த துறைக்கு ஒதுக்கினாலும் அனுமதி வாங்கணும். ஆனால் அளவை நிர்ணயிக்க வேண்டியதெல்லாம் அவசியம் இல்லை, அவசியம் இல்லை. இன்னொன்று என்னன்னா, இதுக்காகவே எல்லையில் ஒரு சண்டைன்னு சொன்னால் வேலை முடிஞ்சு போச்சு. அது வேறு. ஆனால் எனக்கு நீங்கள் சொல்கிற ஒன்று இருக்குது. வெளியே வரும்போது நல்ல துப்பாக்கி சுடக்கூடிய நபர்களாக வெளியே வருவாங்க அப்படி சொல்கிறீங்க. எனக்கு இன்னொரு பயம் இருக்குது. நல்லா சுட தெரிஞ்சு வெளியே வந்தால் பரவாயில்ல. பாதி சுட தெரிஞ்சு பாதி சுட தெரியாமல் வந்து அவங்க எப்படி சுடுவாங்கன்னு தெரியாது நம்ம வெளியில் வந்து. ஏன்னா வெளியில் ஒரு வேறு மாதிரியான நிலைமை. இன்னொன்று எங்கே போய் வேலையில் சேருவாங்க? அப்போ இந்த 4 ஆண்டு பயிற்சி பிசிக்கலாக ட்ரெயின் ஆனவங்க இந்த 4 ஆண்டுக்கு படிப்பு வெளியே எங்கே போய் வேலை செய்ய போகிறாங்க? யாருக்கு விசுவாசமாக இருக்க போகிறாங்க? கணிப்பொறிய இவங்களை இப்படி வச்சுக்குவோங்க. எந்த மாநிலத்துக்கு போனாலும் இங்கே 4 வருஷம் வேலை பார்த்த இவங்க ஒரு 16 வருஷம் குறைந்தபட்சம் போலீஸில் சேர்த்துக்கலாம் அப்படின்னா கூட இது உதவும். ஏதோ ஒரு மத்திய அரசு அறிவிச்சு சில மாநிலங்கள் அறிவிச்சிருக்காங்க. அது இந்த பிரச்சனை வந்த உடனே அறிவிக்கிறாங்க, அது வேற. ஆனால் அது கூட இந்த அக்னிவீர் ஆஸ்பிரண்ட் என்ன சொன்னார்னா, நான் ஆர்மியில் சேரணும்னு விரும்புகிறேன், நீ என்ன போலீஸ் ஆகுற அப்படிங்கிறாரு. போலீஸ் ஆகணும்னா நான் போலீஸ்க்கு போயிடுவேனே. போலீஸ்க்கு காத்திருக்க இளைஞரோட வாழ்க்கையிலும் வெடி வைக்கல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் எதுக்கு கஷ்டப்பட்டு இங்கே போகணும், நான் நேரடியாக போலீஸை சேர்ந்து 20 வருஷம் வேலை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறார் அவர். இது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பிரச்சனை ஒன்று இருக்குது. இவர்கள் வெளியே வந்த பிறகு எங்கே வேலை செய்ய போகிறார்கள், யாருக்கு விசுவாசமாக இருக்க போகிறாங்க, இதெல்லாம் இருக்குது. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் சமீபத்தில் ஒரு பிரச்சனையை பார்த்துருப்பீங்க. இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீன் பிரச்சனை, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் பிரச்சனை. ரஷ்யாவில் வேலை செய்வதற்காக, இஸ்ரேலில் வேலை செய்வதற்காக இங்கேருந்து இந்தியர்கள் போய் அங்கே மாட்டிக்கிட்டவங்க இருக்காங்க, இறந்து போனவங்க இருக்காங்க. இப்போ என்ன ஆகும்னா, பின்னாடி ஆள் அங்கே இது மாதிரி வேறு 2 நாடு சண்டை நடக்கும்போது கேட்டால் அக்னிவீருக்கு இடஒதுக்கீடு கூட கொடுப்பாங்க. என்னென்ன நாள் இங்கேருந்து போய் அந்த சண்டையில் மாட்டி இறக்கக்கூடிய நிலைமையெல்லாம் கூட உருவாகலாம். ரொம்ப ஒரு ஆபத்தான நிலைமையில இந்த சமூகம் போயிட்டு இருக்குங்கிறத ஒரு போர் நடக்கும்போது ரொட்டி மருந்து துப்புட்டி அனுப்பும் மாதிரி ஒரு 4 வீரர்களையும் அனுப்ப வாய்ப்பு இருக்கும். இன்னொன்று உண்மையிலே இந்தியாவே ஒரு போரில் இறங்குது. அந்த போரில் இறங்கும்போது போதிய பயிற்சி இல்லாத இவர்களை முன்னிறுத்தினால் என்ன ஆகும்? இல்லை, அப்படி சேர்த்து அதை சொல்லி இங்கே ஓட்டு கேட்டுக்கலாம். இல்லை, அதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு. அவர்களுடைய கவலை இந்த திட்டம் மோசமாக இருக்குமா, திட்டம் கெடுதலாகுமா அப்படிலாம் நினைக்கல. அவங்க இந்த திட்டத்தினால நம்ம என்ன பலனை அனுபவிக்க முடியும் அப்படின்னு தான் அவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான். அதனால் இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க மறுபரிசீலனைன்னு கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த மறுபரிசீலனைக்கு பதிலாக ரத்து செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நியாயமாக இருக்கும். இல்லை, ஒரு காவல்துறை அதிகாரியை உருவாக்குறதுக்கு அரசு செய்கிற செலவு, ஒரு இராணுவ வீரனை உருவாக்குறதுக்கு அரசு செய்கிற செலவு அப்படிங்கிறது வகுத்து சொல்லும்போது ஒரு பெரிய தொகையாக கணக்கிட்டு சொல்லுவாங்க. இப்படியான ஒரு அக்னி வீரர்களை உருவாக்குறதுக்கான செலவு ரொம்ப குறைவாக இருக்கும்போது அவருடைய பொறுப்பு மேலே உயிர் மேலே மதிப்பு குறைஞ்சி தானே போகுது. இல்லை, இந்த செலவை குறைக்கணுங்கிறது அவங்க திட்டமே. அந்த படையுடைய தரம் தன்மை பற்றியெல்லாம் அவங்க யோசிக்கல. இதில் எவ்வளோ குறைக்க முடியும், இதை எவ்வளோ எடுத்து யாருக்கு கொடுக்க முடியும், இதுதான். எங்கிருந்தாலும் இந்த முதலாளித்துவ சமூகத்தில் மலினமாவது மனித உயிர்கள் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள்லாம் 1 ரேங்க் 1 பென்ஷன் நாங்கள்லாம் சண்டை போட்டோம். ஆமாம், ரொம்ப நாள் அது நடந்துட்டு இருக்கு. அது இன்னும் முழுசாக கொடுக்கல. ஆனால் ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் பென்ஷன் சொல்லுவாங்க, ஓய்வூதியம் கொஞ்சம் உயர்ந்து இருக்கு. அது கூட இந்த மன்மோகன் சிங் பீரியட்ல கத்துன அதிகாரிகளாக காணாமல் போயிட்டாங்க மோடி வரும்போது. இல்லை, ஆனால் அந்த ஆரம்பத்துலேருந்து போராடினவங்க இன்னைக்கு ஜந்தர் மந்தர்லாம் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு அது ஒரு பக்கம். இப்போ என்னன்னா,
ஓய்வூதியத்துக்கே ஆபத்து. இப்போ இன்னைக்கு மற்ற எல்லாருக்கும் எடுத்தாச்சு, இராணுவத்தில் ஓய்வூதியம் உண்டு. இப்போ அதை காலி பண்ணுறது 100 பேர் சேர்ந்தா 100 பேருக்கு ஓய்வூதியம். இப்போ 100 பேர் சேர்ந்தா 25 பேருக்கு ஓய்வூதியம் கொடுத்தா போதும். அப்போ சம்பளத்தில் மட்டும் இல்லை, பென்ஷன் பின்னாடி வரும் நாட்களில் ஆமாம் ஒருவேளை இது ஏதாவது இன்னும் ஒரு நல்ல ஒரு பொருளாதார அறிஞர்கிட்ட விரிவாக நம்ம கேட்டால் கூட நல்லாயிருக்கும். ஏன்னா பென்ஷன் ஃபண்டிலேருந்து தான் பென்ஷனே வரும் எங்களுக்கெல்லாம். கோவையில் கூட பார்த்துருக்கேன், முன்னாள் இராணுவத்தினர் விதவையர் நலச்சங்கம்னு ஒரு சங்கம். அவங்க வந்து இந்த சலுகைகளை பற்றி ஒரு விழிப்புணர்வோடு ஒரு சங்கம் அமைச்சு அதில் வர பிரச்சனைகளை தீர்க்கிற அளவுக்கு கூட அவங்க ஒரு அமைப்பாக இருக்காங்க. இவங்களுக்கு முன்னால் அக்னிவீரர் சங்கம் கூட இருக்காது போல இருக்கு. இல்லை, ஒரு 20 வருஷம் கழிச்சு அவங்க ரோட்டில் நிற்பாங்க, எங்களுக்கு பென்ஷன் கொடுங்கன்னு போராடிட்டு இருப்பாங்க. ஏன்னா பென்ஷன் ஃபண்டே காலி ஆயிரும். அப்புறம் எங்கே பென்ஷன் கொடுக்கறது அப்படிங்கிற இது இந்த நோக்கம் இவங்களுக்கு. பணசுமை, ஓய்வூதியத்தை எடுத்துறது, கிராச்சுட்டின்னு சொல்லுவாங்க, பணிக்கொடை. அது இந்த அக்னிவீருக்கு கிடையாது. இன்னொன்று என்ன, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வீரராக சேர்றாரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90 நாட்கள் விடுமுறை உண்டு வருஷத்துக்கு. அது ஃபுல்லாக எடுக்க முடியாது, அது வேறு. ஆனால் உண்டு. இப்போ இவங்களுக்கு வருஷத்துக்கு 30 நாட்கள் தான் விடுமுறை இவங்களுக்கு, இந்த 4 வருஷத்துக்கு. இப்படி இவர்களுக்கும் வீரர்களுக்கும் பெரிய வேறுபாட்டோடு உள்ள எடுத்துக்கிறாங்க. இது பின்னாடி ஒரு பெரிய சிக்கலை உருவாக்க போகிற ஒரு திட்டம். இந்த இராணுவத்தில் பணியாற்றுவதற்கு விடுமுறைங்கிறதே பெரிய உளவியல் சிக்கலாக வந்து தற்கொலை செய்து கொள்ள இராணுவரோட எண்ணிக்கை அதிகரிக்கிறதாலாம் நிறைய செய்தி வருது. ஏன்னா ரெகுலராக பணியாற்றுகிற இராணுவர்களுக்கே அந்த மன அழுத்த குடும்பத்தை பார்க்க முடியல அப்படின்னு தற்கொலையெல்லாம் செய்து கொள்கிறதா கொண்டு எங்காவது ஒரு பணிக்காட்டில் போட்டுடுறாங்க, சந்திக்க வாய்ப்பு இல்லை, அதெல்லாம் அப்படியெல்லாம் சிக்கிக்கிறாங்க. இவங்க இந்த 4 வருஷத்தில் இவங்களே அது மாதிரி பயன்படுத்தும் போது அந்த உளவியல் சிக்கலாக இவங்களும் ஆளாவாங்கல்ல. நீங்கள் இராணுவத்தில் ஆர்மியில் லீவு கிடச்சி வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு 7 நாட்கள் ஆகுங்க நிலைமையில் இருக்கவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரி இடங்களில் அவ்வளவு தொலைவில் பணி புரிஞ்சிட்டு இருக்காங்க. ட்ரெயினை பிடிக்கிறதுக்கே 3 நாள் ஆகும் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கவங்களாம் இருக்காங்க. ஆனால் லீவுங்கிற ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு பெரிய நீங்கள் அந்த லீவுங்கிறது அவனுக்கு வேணும், அப்போ தான் அவன் இன்னும் ஒரு 10 மாதம் வேலை செய்ய முடியும் மறுபடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. அதனால் இந்த விடுமுறையும் முக்கியமாக ஒரு 4 வருஷத்தில் வெறும் 30 நாட்கள் தான் விடுமுறை. அதுவும் கிடைக்குமான்னு தெரியாது. இப்போ நான் 90 நாள் சொல்கிறேன், எல்லாருக்கும் 90 நாள்லாம் கிடைக்காது. மேக்சிமம் 60 நாள் எடுப்பாங்க. ஆனால் இவர்களுக்கு 30 நாட்கள் விடுமுறையில் 30 நாளும் கிடைக்குமா? ஒன்று, இவங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் கிடைக்குமா? இந்த விடுமுறைங்கிறது உரிமையா சலுகையா? இல்லை, அது உரிமை நமக்கு. ஆனால் சலுகை இல்லை, அது அந்த உரிமை நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அது உரிமை, ஆனால் அதிகாரி கொடுக்குற சலுகை அப்படி எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கலாம். அப்படியே தான் இருக்கும். ரொம்ப நம்ம பொதுமைப்படுத்த முடியாது. ஒரு வீரருக்கு லீவ் கொடுக்கலன்னு சொல்லி அதிகாரியை சுட்டிட்டார் ஒருத்தர் கோவத்தில். ஒவ்வொருத்தருக்கும் கோவம் ஒரு மாதிரி வரும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. சில பேர் அடக்கிக்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. இது ஒரு முக்கியமான பிரச்சனையாக பின்னாடி வரும். தங்களுக்கு விடுமுறை கிடைப்பதில்லைங்கிறது ஒரு பெரிய, இதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனையாக நமக்கு தெரியலாம். உள்ளுக்குள்ள ஒரு அமைதியின்மையை அதெல்லாம் உருவாக்கும். இப்போ இந்த இராணுவ வீரர்களுக்கு இருக்கிற இவ்வளோ பல பிரச்சனைகள் எல்லாமே வீர் திட்டத்தில் அல்லது நார்மலாக இருக்கிற எல்லா தேர்வுக்குமான இந்த நிறைய பிரச்சனைகளை விவாதிப்பது, பேசுவதற்கான ஏதாவது ஒரு கவுன்சில், ஒரு ஆணையம், ஒரு பாராளுமன்ற குழு அல்லது இதுக்கு இவருடைய பிரச்சனைகளை வெளிப்படுத்துறதுக்கான அமைப்பு ஏதாவது இந்திய இராணுவத்துக்கு வெளியே உள்ளே இருக்குங்களா? முன்னாள் இராணுவத்தினர் தங்களுடைய குறைகளை, பிரச்சனைகளை சொல்லலாம். அவர்களும் உள்ளே நடப்பதை பற்றியெல்லாம் ஒன்றும் பெருசாக, நான் இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப யோசித்து நானும் என்னுடைய கருத்துக்களையும் நானும் சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா அது ஒரு சின்ன ஒரு வரையறைக்கு உட்பட்டு இராணுவம் இருக்கும். பதவிக்கு வந்திருக்கிற மோடி வந்து தன்னுடைய பிரச்சாரத்திலேயோ அல்லது தேர்தல் வாக்குறுதிகளையோ இந்த அக்னி திட்டத்தை வந்து நான் அமுல்படுத்தினேங்கிற மாதிரி எங்கேயும் சொல்லலை. அது ஒரு பெருமையாக கூட சொல்லாமல் கொஞ்சம் அடக்கி வாசித்த மாதிரி தான் அந்த பிரச்சாரங்களில் அவர் பேசின எருமமாடே வேறு விஷயம், அடக்கி வாசித்த மாதிரி தான் தெரியுது. இப்போ இன்றைக்கி எல்லா தேசிய அளவில் எல்லா பத்திரிகைகளும் இந்த திட்டத்தை, இந்த விஷயத்தை வச்சு விவாதம் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது பாஜக இது உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்கும். இந்த திட்டத்தோட எதிர்காலம் என்னவாக இருக்கும்? இதில் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு ஒரு சவால் அப்படின்னு சொன்னால் ஒரு 3 சவால்கள் எழலாம். ஒன்று, இளைஞர்கள் மீண்டும் போராட்டத்தில் இறங்குறது. ஏன்னா இப்போ 2 பேர் கோரிக்கை வச்சுருக்காங்க, இல்லை நாங்கள் இதை கேட்க மாட்டோம்னு சொன்னால் அதுக்கு எதிராக போராட்டம் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒன்று. இரண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால் 234 எம்பிக்களும் இந்த கோரிக்கையை வலுவாக நாடாளுமன்றத்தில் எடுப்பாங்க. அதில் நமக்கு சந்தேகமே வேண்டியதில்லை. இதில் மூன்றாவது என்ன அப்படின்னு சொன்னால்
இந்த ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய உள்ளுக்குள்ளேயே ஒரு 17 எம்பிக்கள் பிரதிநிதிகள் இப்போ அந்த கோரிக்கையை எழுப்பிட்டாங்க. இப்போ இது நிற்கும். இந்த 17ங்கிற எண்ணிக்கை இன்னும் அதிகமாச்சுன்னு சிரமம். இந்த 236 கூட 17 சேருமல்ல இந்த கோரிக்கை? இல்லை, அதான் சொல்கிறேன். நான் அதான் சொல்கிறேன். ஒருவேளை இல்லை 217 சேர்ந்தால் கூட டேலி ஆகலை. நான் அதனால தான் ரொம்ப அதில் இதாக இருக்கேன். ஒருவேளை இந்த மூன்றும் இப்படியே கூட வலுவாக எழுந்தால் இந்த அரசு அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாகும் அப்படிங்கிறத. இந்த தேர்தல் முடிவின் மூலமாக இனி நாட்டில் இருக்கிற இந்த இராணுவத்தில் இந்திய நாட்டை நேசிக்கிற இளைஞர்களுக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலங்கிறது காத்துட்டு இருக்குங்கிற நம்பிக்கையோடு நம்ம இந்த சந்திப்பை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். திட்டம் ரத்து செய்யப்பட்டால் இராணுவத்தில் சேர்பவர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. நன்றி.